ராஜஸ்தான்ல இப்படி ஓடுனது ஓட தாண்டி போறேன்னு சொல்ல திரும்பியும். ஐயோ வா, இதுனா அந்த காலத்து அரண்மனையாது. அரண்மனை மாதிரி 1870 பேர் வந்து இறந்துச்சு அப்படின்னா பாரடைஸ் மேன்ஷன். முதல் முறையாக எவ்வளோ பெரிய பேலஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் எல்லாரும் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்திலேயே திறந்திருந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக மூடிடுச்சு. வெளியிலேருந்து பார்த்ததை விட உள்ளே போயிட்டு இந்த அரண்மனையை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எங்களுக்கு ஷூட் பண்ண கொஞ்ச நேரம் தான் அனுமதி இருந்துச்சு. அந்த பதட்டத்திலேயே எங்கே போயிட்டு எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அந்த இடத்த தேடி தேடி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு எங்கள் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் இந்த ஒரு பயங்கரமான உருவத்தை பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. ஸ்டார்டிங் இது நம்ம உள்ள வந்து அடுத்த செகண்டே அந்த டோர் மெயின் டோர் மூடிச்சு. போச்சுண்ணா கிராஸ் ஆகி போச்சுண்ணா. கேமரா கேப்சர் சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்த கேமரா சத்தியமா சொல்றேன் கிராஸ் ஆகி போச்சு. அப்படிதான் அங்கே இருந்த அந்த ஜின் எங்களில் யாரோ ஒருத்தர் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு அப்போ நாங்கள் நினச்சே பார்க்கல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பிரம்மாண்டமான ஜின் வீடியோ. ஹைதராபாத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஹாண்டட் பேலஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பயங்கரமாக வான் பண்ணிட்டு போனார். இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது ரிஸ்க், அது இல்லாமல் உள்ள நிறைய அமானுஷமான ஆக்டிவிட்டிஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்காதிங்க, போயிருங்க, உங்கள் லைஃபே காலையிடும், நல்ல முறையில் சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். பட் இதெல்லாம் மீறி தான் இந்த இடத்துக்குள்ளே போகிறோம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல நின்று பேசுறதே ஆபத்து தான். ஃபர்ஸ்ட் நேரம் அந்த பேலஸ்க்குள்ளே போகலாம். ராகுல் ஒரு முறை அப்படியே சுற்றி கட்டுறாரு போகிறோம். இந்த வீடியோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போது. நம்ம எடுத்த ஜின் வீடியோஸ்லேயே இதுதான் ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் இந்தியா ரோட் ட்ரிப் பண்ணிருக்கோம், அந்த வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ லைக் பண்ணுறங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். த்ரில்லுக்கு நான் கேரண்டி ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் அமைந்துள்ள எரும் மஞ்சள் ஒரு வரலாறு மிக்க ஒரு அரண்மனையாகும். ஆனால் இப்பொழுது இங்கு பேய் நடமாட்டம் உள்ளதாகவும் இரவில் விசித்திரமான சத்தங்கள் வருவதாகவும் ஒரு அமானுஷ்யமான இடமாக இருக்கிறது. இந்த அரண்மனை 1870ஆம் ஆண்டு நவாப் சஃப்தார் ஜுங் முஷீர் உத்தௌலா ஃபஹ்ருல் முல்க் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனை சுற்றியிருக்கும் உள்ளூர்வாசிகள் இந்த ஊரில் நடக்கும் தற்கொலைகளுக்கும் துர்மரணங்களுக்கும் இந்த அரண்மனையே காரணம் என்று நம்புகின்றனர். முகலாய காலகட்டத்தில் இந்த அரண்மனை கட்டுவதற்கு முன்பு போரில் வென்ற எதிரிகளை பலியிடும் பலிபீடம் இந்த இடத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மாறாத விஷயம் இந்த ஊரில் ஏற்படும் துர்மரணங்கள். இதனால் இந்த ஊர் மக்கள் இரவு முழுவதும் முழித்துக் கொண்டே இருக்கின்றனர். மேலும் சிலர் பயத்தால் சொந்த ஊரையும் சொந்த வீட்டையும் விட்டு வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை பற்றி நன்கு தெரிந்த இஸ்லாமியர்கள் இந்த இடத்தை தீய ஜின்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் இந்த ஊரின் காற்றில் ஜின்களின் சாம்ராஜ்யமே இருப்பதாக கூறுகின்றனர். நாங்கள் இந்த பேலஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியிருந்து ஒருத்தர் வந்து இந்த இடத்த பற்றி நிறைய பயங்கரமான விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. कोई पे यहाँ जिन देख रहे थे क्या? हम हंकी में देख रहे थे क्या? अब ऐसा है साहब, अपने सितारे कम है तो अपने को दिखता. தனியாக இருந்தாங்கன்னா அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இருக்கு. மென்டலி வீக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவாங்க. இப்போ உள்ள சத்தம் வந்துட்டு இருக்கு. आना बोले तो हम लोग डरते. तुम भी डरते हैं? हमारे को भी डर होता, वहाँ से जान फटना शुरू हो जाती, इधर के उधर ही पलट के चले. இவங்களுக்கே இங்கே வரதுக்கு பயமாக இருக்குமாமா. நாங்கள் இன்னைக்கு இந்த பேலஸ்குள்ளே போக போகிறோன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்துட்டாரு. தயவு செஞ்சு அதுக்குள்ளே போகாதீங்க, உங்கள் லைஃபே பாதிக்கப்படும், அங்கே நிறைய ஜின்கள் இருக்குது, அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் சொன்னாலும் நான் உள்ளே போகலான்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா?
இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம யாரும் இதை முயற்சி பண்ண வேண்டாம். முக்கியமா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல இதை ட்ரை பண்ணுங்க. கைஸ், இது வரைக்கும் நீங்கள் இதை யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க நாலேஜ் வச்சு ரிவார்ட்ஸ் earn பண்ண முடியும். அப்படியே வாங்க சொல்கிறேன். வெயிட் ஓகே, போலாமா? கைஸ், நம்ம சேனலில் வித்தியாசமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புது அட்வென்ச்சரில் நம்ம இருக்கோம். கைஸ், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்ககிட்ட நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமான நாலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நாலேஜை நீங்கள் ஆனால யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரஸ்டட் ஸ்கில் பேஸ்ட் ஒப்பீனியன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு சிம்பிளி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி ரிவார்ட்ஸ் earn பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ மேட்சை பற்றின சில கேள்விகள் இருக்கு. அது என்னன்னா, வில் சென்னை வின் அகேன்ஸ்ட் டெல்லி? நம்ம சிஎஸ்கே டீம் டெல்லி டீமை தோக்கடிக்குமா? அண்ட் ராஜஸ்தான் டீம் பஞ்சாப் கிட்ட ஜெயிக்க போதா? என்கிட்ட இருக்க கிரிக்கெட் நாலேஜ் வச்சு பாத்தீங்கன்னா நான் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆன்சர்ல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா நீங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றது மூலமா உங்களோட ரிவார்ட்ஸையும் நீங்க அதிகமா earn பண்ணலாம். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதுல 0% கமிஷன். நீங்க எவ்வளவு வின் பண்றீங்களோ அது மொத்தமே உங்களுக்கு தான். அண்ட் யூபிஐ மூலமா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இன்ஸ்டன்ட்டா வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோமோ கோட் வரும், SS100. மறக்காம அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நீங்க சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய போனஸ்லாம் கிடைக்கும். சோ நீங்க ஃப்ரீயா சைன் அப் பண்ணிட்டு உங்களோட ஒபினியன்ஸ்லாம் சொல்லலாம். அவ்வளவுதான் கைஸ். ரொம்ப திங்க் பண்ணாம ஹானாக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் எஸ் ஆர் நோன்னு சொல்லி உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல லெவலப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்க் உள்ள போயிட்டு நீங்க ஹானாவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நமக்குள்ள எப்படின்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஒரு சில ஜிம்ல கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க. இவங்க போயிட்டாலும் இந்த ஜிம்ல இங்க இருந்து போகாது. அந்த ஜிம்ல இங்க இருந்து ஆக்கன் பண்ணி அப்படியே இங்கே தான் தங்கிச்சு ஆகுது. இப்ப என்னன்னா கொஞ்சம் ஐடி போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜின்னு எப்பவுமே இந்த இடத்துல இருக்குமா? இல்லை ஐஜிருமா? ஜின்னு கழிவே இல்ல. அப்பாப்ப போயிட்டானுங்க. அவங்க கூட்டத்தை ஜின்னு இன்னும் இங்கே தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஜின்னு அடிச்சு வச்சிருக்காங்க. தூரம் பண்ணி விட்டுருக்காங்க. மந்திரிச்ச கயிறு தொங்க விட்டுருக்காங்க. ஆமாயா, அலாவுதீன் கேட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த டோருக்குள்ள ஏதாவது எவ்வளோ 786 இங்க போட்டு வச்சிருக்காங்க. பாரு, இந்த கதவுல மந்திரிச்சுப்பட்டிருக்கு. இங்க 786 போட்டுருக்கு. இங்கே ஆக்டிவிட்டி நடக்கிறத பார்த்தா இந்த ரூம்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. பல ஜின்கள் இருக்கு. ஒரு மைய பகுதியாக தான் இந்த இடம் இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்தது. आपको क्या होना? कितने देर रहते हैं इधर? क्या होना आपको? நீங்க நல்ல ஜினா கெட்ட ஜினா? ஒரு ரூம் கிராஸ் ஆச்சு. டோர் தந்தானே கேப்சர் பண்ணேனா? அப்படியே நான் சத்தியமா நான் ஏதோ ஒரு கிராஸ் ஆச்சு. எனக்கு ஷோரா தெரியல. நான் நீங்க ஒரு பாசி கிராஸ் ஆச்சு. உள்ள விட்டு லாக் பண்றது பார்த்தா அந்த ரூம்ல என்ன இருக்கு அந்த பாத்தியா? இது அங்கே இல்ல அங்க ஒருத்தர் நான் பார்க்கறேன். இந்த பக்கம் உள்ள போயிட்டே இருக்கலாம். ரூம் மாறி மாறி சாராங்க. ஏய் ஜாக், முன்னாடி வா வா, ஒரே வழிதான். ஏய் என்னது? ஏய் ஒண்ணு தெரியல. எங்க இருக்க? அந்த பக்கம் அசப் பண்ணா. இல்லையா? ஒரு வலை மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன இது கண்ணால தெரியல. கீழ வந்து நான் பசங்க இருக்க ஒண்ணுமே தெரியல. எப்பறம் கால் வச்சு இழுத்து போறான். நக்கல்ல இவ்வளவு பிரஷர் இருக்கு மச்சான். என்னடா சொல்ற? ओके ना क्या चाहिए तुमको? हाँ ये तुम रुक गया धीरे हाँ बोलो और बता। हाँ मुझे तो सो आपको पसंद नहीं क्या? सीख रहा नाला बोला ये सुन के दे ये देखो
அந்த ரூம் பார்க்கும்போது அருந்ததி படத்தில் எப்படி பசுபதி அடிச்சு வச்சு பண்ணுங்களோ அந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்க. யாரும் ஒன்று விட்டுருப்பாங்க. ஒருவேளை அது வெளியே வரணும்னு நினச்சி யாராச்சும் தீய சக்திகள் தீய மைசூர் பொதுவாக நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. கூகுளே நீ போட்ட இந்த இடத்த பற்றி இந்த இடத்துல தலையிலாத ஒரு முன்னோர் சுற்றி தெரிவித்ததான் நிறைய பேர் சொல்கிறாங்க. வித்தியாசமான சட்டங்கள்லாம் வருமா? யாருமே இந்த பக்கம் நைட் நேரத்தில் வரது இல்லையா? ஒரு சில பேர் அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க. அதான் தான் வாங்கி போட்டு போனேன். அதுவும் இல்லாமல் பகல் நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ கேப்சர் பண்ணியிருக்கான். டீ குடிக்க போனோம்ல மச்சான், அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த இடத்த பற்றி. அவர் சொன்னாங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து ஒரு லேடி வந்து பேய் பிடிச்சி இந்த இடத்துல வந்து நைட்டில் வந்து ரிச்சுவல்லாம் பண்ணி அது மூஞ்செல்லாம் கீறிட்டு இருந்தாங்கண்ணா. அவங்க அவர் நாட்டு மசாலா நைட் 7 மணிக்கு மேலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். போனால் அவங்களை ப்ரொசஸ் பண்ணோம், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொன்னார் அவர். ஆனால் அந்த சொல்லும் போது எனக்கு லாங்குவேஜ் புரியல. ஆனால் அவங்க சொல்கிற விதமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இருக்காதீங்க, நிற்காதீங்க, இங்கே நிற்கிறதே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற பெரிய தப்புன்றாங்க. இந்த இடத்துல வந்தவங்க யாரும் கிரவுண்ட் ஃப்ளோர் தாண்டி மேலே போனது இல்லை. ஏன் நான் சுற்றுலாவில் இருக்கிற இதுக்கே பயந்து ஓடிப்பாங்க. ஐயோ, மேலே போய் பார்க்கலாம். மேலே போகணும் நாமளாக தான் இருக்கும். நான் ஒரு டே மேலே போயிட்டு போட்டல பேசினா அந்த ரூம் பார்த்துக்கலாம். அந்த ரூம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். பார்க்க ஒரே சார் பார்க்கணும். பார்க்கணுமா சத்தியமாக வரும்போது இங்கே இல்லவே இல்லை. ஃபுல் நெகட்டிவாக. மேலே இருக்க அந்த ஃப்ளோரில் தான் நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கீழே பார்த்த இந்த ரூம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் மேலே போயிட்டு ஒரு முறை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலான்னு நாங்கள் முடிவு பண்ணி மேலே போனோம். என்னதான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஆஸ் ஏ கோஸ்ட் விளாகராக பர்சனலாக எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ ஒரு சூப்பரான ஆர்கிடெக்டாக இருக்கிறது. ராகுல் ரொம்ப நேரமா பின்னாடி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனால் அப்போதைக்கு நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் பேசிட்டு இருக்கும்போதே ராகுலோட கேமரால அந்த கொடூரமான ஜின் கேப்சர் ஆச்சு. கைஸ் எங்களால் ஏதோ எங்களை பின்தொடர்ந்து வரதை உணர முடியுது. ஆனால் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரில. நீங்கள் வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற இடம் மாதிரி இது கிடையாது. மற்ற இடத்துல நம்ம பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு கவனிப்போம், கேப்சர் பண்ணுவோம், கம்யூனிகேட் கூட பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அதுக்கான நேரமே இல்லை. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது யாருமே இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை இந்த இடத்துல. வந்துட்டு நம்ம தான் முதல்ல வந்துட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், சொல்லலாம் கேள்வி. என்னடா போகிற படிக்கட்டில் நான் எப்படி பார்த்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து எங்கேயுமே நான் பைத்தியக்கார மாதிரி தலையே இல்லைனா தலை வந்து இந்த பக்கம் இருக்குது. ராகுல் அந்த உருவத்தை பற்றி எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் தான் நாங்கள் கவனித்தோம், எங்கள் கூட ஜெகன் இல்லை. ஆனால் ஜெகன் பயத்தில் கத்துற சத்தம் எங்களை சுற்றி சுற்றி பக்கத்துலேயே தான் கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடாச்சு? யாரோ அவனை பின்னாடி இருந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் காலை பிடிச்சி இழுத்துட்டு போனதா ஜெகன் சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஜெகன் ரொம்பவே பயந்துட்டான் தான் சொல்லணும். நடந்த இந்த பயங்கரமான ஜின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராகுலும் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருந்தான். தயவு செஞ்சு பணிக்க வேணாம். நமக்கு இருந்து கொஞ்ச நேரம் தான். முடிஞ்ச அளவுக்கு தைரியமா இருங்க. தைரியமா இருந்தால் அதான் ஒன்றும் பண்ண முடியாது. பயந்தாதான் நம்மள ஒன்றா இருக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமா இருக்கும். செம்மையா இருக்கு. என்ன இங்க வந்தா நம்ம வந்து கேட்டு போட்டு சாவடிக்குது. இதோட அரண்மனை பத்தி நாங்க நல்லதான சொல்றோம். ஏன் போறீங்க? கன்ஃபார்ம் ஒரு 10 பண்ணாட்டி வச்சுருக்காங்க. பொண்டாடி பற்றி கேட்குற டைம் ஆனாது. எங்கள் 4 பேருக்குமே அந்த ஜின் அங்கே தான் எங்கேயோ நின்று எங்களை பார்த்துட்டு இருக்கிறத உணர முடிஞ்சது. ஆனால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருந்ததுனால அதை எங்களால் சரியாக கவனிக்கவே முடியல.
நான் அது பார்த்த மாதிரி இருந்துச்சு. எட்டு பேர் ஃபீல் ஆச்சு இந்த கண்ணாடி. ரிஃப்ளெக்ஷன் ஏதோ ஒன்று தெரிஞ்சது. இன்னும் அது கண்ணாடியில் வந்து அதோட நிழவு எப்படியே பதிக்கலாம். இல்லை மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்ணாடியில் வந்து ஆன்மாக்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் அது மீடியமாக பயன்படுத்தும். கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு ஃபீல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா கண்ணாடியில் கிளாஷும் ஆகுது. நான் கண்ணாடி அப்படி இந்த கண்ணாடி ஜம்ப் ஆகுது. இங்கிருந்து அப்படி அடுத்து கண்ணாடி அங்கே அங்கே ஜம்ப் ஆகுது. அது ஓப்பா இந்த ஜெகன் நீ தனியாக போகாத, பின்னாடி வராது, நடுவில் போக. क्या होना आपको? आपका नाम क्या है? कितना साल से इधर है आप किधर है? आपका नाम बोलो. அந்த காலத்துல எல்லாம் பாஷை வருமோ இவங்களுக்கு? பயாஸ் கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்ல முயற்சி பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதாவது பேச முயற்சி பண்ண மாதிரி. ஒருவேளை அந்த ஜின் என்ன பேசியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தா தாராளமாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம். आप कितने जने हैं इधर? அதை பற்றி எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறது. हमारा सामने आ जाओ. किधर है तुम? லாக்கு நம்ம பதிவு அப்படிக்கா. अल्लाहु ला इलाहा इल्ला हुवल हय्युल कय्यूम ला तखुदु सिनतुन वला नौमुन लहु मा फिस समावाति. விடிய சொல்லணும்னு ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பல ஒரு வருடங்களாக இருக்குது. சக்தி ரொம்ப அதிகமாக ரொம்ப பாப்புலராக இருக்கும். டவுட்டே கிடையாது. கார்டு ஆடுதுண்ணா. ஐயோ இன்னுமே புரியலண்ணா. பேச முடியுமா ஜின்களால? ஒரு சில இதுங்க பேசும். சரி சரி சுற்றி முற்றி கண்ணு வச்சுக்கோங்க. என்ன வேணால் நடக்கலாம். ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பேலஸோட இன்னொரு பக்கத்துக்கு நாங்கள் போனோம். அந்த இடத்துல தான் நாங்கள் சர்ப்ரைஸாக எம்ஜியை பார்த்தோம். என்னடா ஜெயில் மாதிரி இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. மதன் கோரி அப்போ எங்கே வந்தாரு? எம்ஜிலாம் போட்டுச்சுது. இந்த எம்ஜிஆ மதன் கோரி. அப்போ எம்ஜி கார்லாம் மதன் கோரி தான். நான் அப்படி தான் நினச்சி சின்ன வயசில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுண்ணா. சரி ஓகே ஓகே இது போதுண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் கீழே போகிறதுக்கான வழியவே கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்தையே சுற்றி சுற்றி திக்கி திணறி தவிச்சிட்டு இருந்தோம். இந்த பாகையெல்லாம் நமக்கு தான் கிடைக்கும். காலத்தில் கட்டின பேலஸில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ஜின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் கொஞ்சம் பெருமையாக இருக்குது கைஸ். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தமிழனோட பெருமையை உலகெங்கும் பரப்புங்க. ஆடி ஓகே சங்கப்பார் எஸ்ஏ சரஸ். ஏய் வாட் அ கேப்சர் தெரியுமா? அந்த கேப்சர் மைக்கேல் ஜாக்சன். சத்தியமா மைக்கேல் ஜாக்சன் தான் பெஸ்ட். மூணு ஸ்டெப் பாத்தீங்க. மூணு ஸ்டெப் மூணு ஸ்டெப் சத்தியமா பெஸ்ட் தான். நான் சத்தியமா அது வந்து சத்தமே புயலுக்கு அமைதி கொஞ்சம் கிட்ட போய் முடிஞ்சு அவ்வளோதான். அதான் போட்டு விட்டுருச்சு ஒரு செகண்ட். காபி கேக்குதா? கேக்குதா? ஹலோ குடும்பம் முட்டி நிற்குதுங்களா? தனியாக போகாது. அப்படியே வந்துரு. பாம்பு கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாரு ஏதோ ரிட்டர்ன் ரூமாக இருக்குது ஃபயர்ஸ். ஆனா ஆனா அந்த ரூம் மட்டும் செக் பண்ணுறோம். வந்துருமா? இங்கே ரொம்ப தூரம் போயிடாது. இல்லை இல்லை திரும்ப திரும்ப நம்ம திரும்ப வெளியிருந்து பார்க்கலாம் போல. எல்லாம் தெரியுங்களா? சொல்லிட்டோம் அப்படியே பார்க்கலாமா? கரெக்டாக இருக்கும். சகானா இது எப்போ இங்கே வந்துச்சு? சகானா நிற்குதுண்ணா நிற்குதுண்ணா நிற்குது. வருது
ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தை கட்டினது கரெக்டாக. இவனுக்கு அங்கே வர்றானுங்க. வந்துரு எங்கடா போனீங்க? எங்கடா கபடி விளையாண்டுருக்கீங்க? எங்க அந்த அட்டை அப்படியே ஓடி பிடிச்சி வர நடந்து வருதுண்ணா. அது அப்படியே கிட்ட வந்துச்சு. அப்படி ஒரு செகண்ட். சரி ராகுல், நான் புரியுண்டா. எனக்கு 30 வயசு ஆகுது. பண்ணி காமிச்சா தான் புரியும்னு அர்த்தம் கிடையாது. ரிலாக்ஸ் ஆகுது. அது கூப்பிடுது. வா ராகுல். கூப்பிடுங்க. கொண்டாடியா நான் இருக்கு. இதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை ரூம். ஜிம்மு ஃபுல்லாக வாழுமா இந்த இடத்துல? ஜின்னு வாழ்ந்த ரூம் இல்லை இது. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க இருக்க முடியாம போயிருக்காங்க. அது மெயின் காரணமே இங்க இருக்கிற ஜின்னு தான். அவங்கள விரட்டி அடிச்சு சேட்டை பண்றவங்க அவங்க சேட்டை பண்ணிருக்கோம். அதுக்கு பயந்து தான் ஓடிப்பாங்க. இன்னொரு அழகான இடத்த விட முடியுமா? மெயினா இருக்கிறதா விட்டு மற்ற எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இருக்க முடியல. இது இருக்க விடும். அது कितना जने रहते हैं अंदर? आप बाहर आओ ना, आपके पास बात करना. बाहर आते हैं, जवाब बोलो. बाहर आओ ना. जी தலைவரே, உஷாரே. जी இப்படி வர மாதிரி இருக்குல்ல. சரி அந்த பக்கம் ஜி இதுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம். சந்தேகமாக இருக்குண்ணா. ஆமாடா. எல்லாமே ஐரூப் மொத்தமே. ஆமாம். அந்த காலத்தில் எவ்வளோ கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க பாருங்க. நவாப் காலத்துலேயே. நம்ம ஊர்லேயே நிறைய நவாப் பில்டிங்லாம் இருக்குது வேலூரில். அப்படியாண்ணா? ஆற்காடு நவாப் கேள்விப்பட்டிருக்கலையா? கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அங்கே தான் வந்தாங்களே பாருங்க. ஆற்காடு நவாப்ஸ் தான் வந்து அந்த ஆற்காடு கேட் இருக்குமே. நவாப் காலத்தில் இந்தியா கேட்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து எது சுரங்கப்பாதைலாம் போய் கேள்விப்பட்டிருக்கேன். சுரங்கப்பாதை. ஆமாம் ஆமாம். இருந்துச்சு ஒரு காலத்தில். உண்மைதான். அம்மா சுரங்கப்பாதை இருந்தது உண்மைதான். தலைவர் எங்க பாரு தலைவர். அந்த ரிஸ்க்லாம் வேணாம். இது செவுரு போட்டு லாக் பண்ணி இப்படி இவ்வளோ பெரிய தூக்க முடியாது. ஆமாடா. இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விரல தூக்குறது சமம். அது இருக்கிற பவர். ஒரு நவாப் மகன் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கே பாரு. தப்பா வெட்டுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. டவுட்டு இந்த பொதுவாக மனுஷன் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆமாம். எதுக்கு கொடி கம்பத்தில் இங்கே வரைஞ்சி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. சண்டை போட்டே இருக்கு. கண்ணுலாம் தலைக்கு தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நிம்மதியே இருக்காது. தூக்கம் கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. அஃபெக்ட் ஆனால் ஆமாம். அது க்யூர் பண்ண முடியுமா? அது க்யூர் பண்ணுறதுனால தான் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்க. 1000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும். பரம்பரையாக திடீர்னு தொடக்கம் எப்படி தொடக்கும்? நீ ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாரு. இந்த இடத்த நான் வந்து வாங்க போகிறேன், இங்கே தங்க போகிறேன்னு சொல்லி பாரு. என்ன அப்படிங்க இந்த இடத்த நம்ம வாங்க போகிறோம். இந்த இடத்த நம்ம தங்க போகிறோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு டே ஆல்ரெடி ஈர்த்துன்னு போய் முதுகு சூத்தெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். தேவையா அவனுக்கு சொல்கிறது? அது ஏன் சொல்கிறேன்? அதெல்லாம் சொல்லாத மாட்டேன். அவர் உப்பத்து விட போகிறேன் நாள். ரூட் கன்ஃபார்ம் ஆச்சா? அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் அது இங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறது? இல்லை ஒன்றுமே பண்ண முடியல. பயாஸ் மட்டும் தனியாக போகிறது ஜின்னு. இங்கே ஜின்னு இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இங்கே நம்ம இருந்தோம்னா நமக்கு ரிஸ்க்கு. அவ்வளோதான். இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோம். இல்லை இவ்வளோ பெரிய இடத்த நம்மளால் ஒரு நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கைஸ், நான் ரொம்ப பெரிய பேலஸ் நினச்சேன். பட் பாதி பிளேஸ் அக்சஸ் பண்ண முடியாது. லாக் பண்ணியிருக்காங்க. பண்ணக்கூடாதுன்னு. கூகுளில் படித்தேன் நான். ரீகன்ஸ்ட்ரக்ட் இது வந்து டெமாலிஷ் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் டாக் போயிட்டு இருக்கான். இந்த என்டையர் பேலஸையே அப்புறம் ரீஸ்டோர் பண்ணணும்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. எவன் வரலாம் இல்லை ஒர்க் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணால் அவன் எல்லாத்தையும் வச்சு செய்யும்.
என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன புல்டோசர் கொண்டு வந்து எவன் இடிச்சானோ கூட அவனையும் விடாது. அந்த காலத்துல அந்த ராஜாக்கள்லாம் ஜிங்கலை வச்சு அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பூர்த்தி பண்ணிப்பாங்க. நீ நோட் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆள் தான் பாஸ் இருப்பான், ஆனா வேலை செய்யறவன் 1000 பேர் இருப்பான். இந்த 1000 பேர் வேலை செய்யறான் பத்தியா கூலி தொழிலாளி பில்டிங் வைக்கிறதுக்கு இவன் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவான். சீக்கிரம் கூட கேக்குதுண்ணா. எத்தனையோ சின்ன வீடியோ எடுத்துட்டு போயிருக்கோம். எல்லா லொகேஷனும் இப்படிதான் இருக்கு. ஆனா டெமாலிஷே பண்ணல. கம்பீரமா உட்காந்துருக்கேன். மூஞ்சே இல்ல இல்லாத மூஞ்சே நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸா பை மாதிரி கால் போட்டு உட்காந்துக்குதுண்ணா. இது ஆமாடா, காஞ்சினா போறதுக்கும் உட்காந்துருப்போம் பாரு. முனி சொந்த வீட்டுல உட்காந்து நம்ம எப்படி ராஜா மாதிரி உட்காருவோம். இப்ப அதுதான் அதேதான் இருக்காது. இந்த இடம் வந்து அதோடது. அத ஆட்டி படைக்க நம்ம இடம் அது. இப்போ அவ்வளவுதான். நீ தைரியமா பேசி அப்பயா சார். நம்ம எங்கேயும் டைவர்ட் பண்ண பாக்குது. வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம். மேபி அங்க ஏதாவது இருக்கும் விஷயம். நம்ம என்ன தேடி போனா கிடைக்கிறது. நான் வேணாண்ணா, நம்ம வேணா ஒரு 2 பேரா இந்த இடத்த பார்த்துட்டு பிரிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு கிளம்பிடலாண்ணா. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்களாம் வந்து இதுதான் ஒன்றும் ஒரு இல்ல உங்க 2 பேர் தனியாக பொறுத்தாலும் ரொம்ப ஆபத்து. எங்க 2 பேர் யார் சொன்னா? அப்படி சொல்லி நானும் அவரெல்லாம் போகணும். கதை முடிஞ்சு வச்சு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஜின்னா இருக்கும் போலியே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ வா பக்கத்துல. ஃபயாஸ், நீ சொன்ன மாதிரி அது அந்த இடத்துக்கு போகாம தடுக்குது. நம்ம கீழே எக்ஸ்ப்ளோரே பண்ணல பாத்தியா? நம்ம உள்ள போன உடனே அது நம்மள இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி மேல வர. கீழே ஏதோ இருக்கு சொல்றீங்களா? ஆமா, அங்கிட்டு ஒரு டோர் இருக்கு. தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. நம்ம எப்பயுமே ஜின் வீடியோவில் பண்ணுறது தான் அது. என்னது? ஆல்ரெடி கோமா இருக்கு அந்த ஜின்னை, இன்னும் கொஞ்சம் உசுப்பி விடுவோம். என்ன பண்றது? ஆயத்துல் குறைசி. ஆயத்துல் குறைசியா? இங்க பாருங்க. ஆயத்துல் குறைசின்னு சொன்ன உடனே அது வேலையை காட்டுதுடா. இல்ல இந்த வார்த்தை சொன்னேன். அதுக்கே கேட் திறந்து விட்டுச்சு. அவ்வளவுதான். பாருங்க, अभी मैं आयतुल कुरैशी बोलने जाता हूँ. जाओ यहाँ से. உங்க உலகத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. உங்க உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறோம், ஆர்வமா இருக்கும். आपके दुनिया कैसे रंगा हमारे पास बोलो. நாங்க நிறைய விதமான ஜின்களை பார்த்திருக்கோம், ஆனா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்தது இல்ல. உங்களை பார்த்து நாங்க பயப்படல, தைரியமா வரோம். தயவு செஞ்சு உங்களை வெளிப்படுத்திக்கோங்க. சொல்லியா हमारे पास आओ. நான் அவ்வளவு பெருசா ஒரே ஒரு லைன்ல சொன்னா அது புரியும் தெரியல. அதோட ஏஜ் நான் கேளியா? आपका उम्र कितना है? இது பாக்குதா சந்திரமுகில ரஜினிகாந்தும் பிரபுவும் பார்ப்பாங்களா, அதே மாதிரி இருக்குது. அதே சொல்ல முடியாது. அதே மாதிரி பாக்குது சொல்லாதண்ணா. நான் எல்லாம் காது கேக்குது. காது வந்து தமிழ் தெரியுதியா? இவன் சொன்னது கரெக்டா புரிஞ்சு பண்ணுது பாரு. ஜின்னு சந்திரமுகி படம் எல்லாம் பார்க்கும். பாக்குறது இல்ல, நீங்க சொன்ன கேட்டிருக்கு. அதான் உண்மை. காது தலையில வச்சுக்கிறோம். இல்ல உண்மைதான். எப்படி நீங்க சொல்றீங்க ரேட்? நான் அந்த ரூம்ல அதே மாதிரி தான். இவர் ஆயத்துல் குறைசி ஏதோ சொன்னா நாட்டுக்காக சத்தா கூட ஒரு அப்பா ஒரு அக்கா இருக்குது. இங்க போய் செத்து போயிட்டு அந்த காலத்து ஜின்னு வேற நானா இஸ்க முஸ்கா ஆயிடுகிட்ட போகுது. நான் பயமாகுது. இதெல்லாம் யாருக்கு எங்க அஃபெக்ட் ஆகும்? நம்ம குடும்பத்துக்கு தான் அஃபெக்ட் ஆகும்னு தெரியல. எல்லாம் என்னத்த சொல்றதே தெரியல. இல்ல இல்ல, நமக்கு வர வேண்டிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் பையா சொல்லுவாங்க பாரு. மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி என்ன வேணும்னு கேளு, தெளிவா கேளு, முச்சு விட்டு போயிடலாம். ஆமா, ஒன்றும் இல்லையா?
இல்லை ஆயத்தல் குறைச்சி ப்ளே பண்ணி அதை விருப்பத்தலாம். வேறு ஆப்ஷனே கிடையாது. சும்மா வந்ததுல நம்மளும் ப்ளே பண்ணலாமா ஃபோன்லேயே? ஓகே. இல்லை நீயே படிக்கிறியா ஆயத்தல் குறைச்சி? இங்கே பண்ண வேணாம். கீழே உங்கள் இடத்துல போய் இழுத்துச்சுல, ஓகே அந்த இடத்துல பண்ணலாம். இருக்கு அங்கே அங்கே தானே எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சு. நான் நாய்க்கோழி கட்டில இது ஒரு நிமிஷம். உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கு. எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரனே ஐடியா இல்லை பயாஸ். தனியாக வந்தால் அவ்வளோதான். பாதை தெரியாமல் நாமளும் மென்டல் ஆகிட மாட்டேங்குது. போனால் ஒரு பஸ் செகண்ட் கஷ்டமா பயமாகுது. யார் வராங்க? இருந்தாலே பெரிய சேலஞ்ச் தான். வா வா வா. பயமா இருக்கு. கீழே தான் அந்த ஜின்னோட ஹாட்ஸ்பாட்னு நினைக்கிறேன். வந்துருச்சு ரூம். ஜெகனும் அங்கே தான் அஃபர்ட் ஆச்சு. எடுத்துட்டு போச்சு. ஒருவேளை நம்ம கீழே போகக்கூடாதுக்காக மேலே இழுத்துட்டு வந்துச்சோ. அந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஆக்டிவிட்டி அதிகமாச்சு. ஆமாம் அந்த ரூம் விட்டுட்டு வெளியே வாங்க. நம்ம ரூமே மறந்துட்டோம் பாரு. அங்கே இதுவாச்சியா எனக்கு அந்த ரூமுக்குள்ள போகும்போது லைட்டாக ஃபீல் ஆச்சுண்ணே. ஏன்னா அந்த வெளியே பண்ணியிருந்த அந்த மாந்திரிகம்லாம் பார்க்கும்போது சம்திங் வந்து பெருசாக அதுவும் ரீசெண்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்து மாதிரிகமும் இருந்துச்சு. 76ன்னு சொல்லி சேஃப்டிக்கு ப்ரிகாஷன் இதுவும் போட்டுருந்துச்சு. ரிலேஷன் சம்மந்தப்பட்டு நான் பார்த்தேன். நான் சொல்கிறேன், என்னை இழுத்துட்டு போனது கூட 2 கை இல்லை, இப்படி தான் 2 விரல் தான் இழுத்துட்டு போனேன். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா யோசிச்சு கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு புரியுது நம்ம சொல்கிறது. அதான் நம்ம போகடாமல் தடுக்குது. இப்போ நீ ஒன்றும் நீ கீழே போய் பாரு. போகும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கே வழிக்கே போகிறது அப்படியே அங்கே இல்லை. இங்கெல்லாம் லாக் ஆனால் கண்டிப்பாக அவ்வளோதான் போல. நம்மளுக்கு என்ன ஆகிடும். பயாஸ் உங்களை அடிக்க போகிறாரு. இந்த பக்கம் பயாஸ் உங்களை அடைக்க போகிறாரு. பயாஸ் உங்களை உதைக்க போகிறாரு. டேய் அமைதியாக விடா. சும்மா நம்ம வாய்ப்பு இருந்தாலும் அடிக்கிறாங்கண்ணா. இது என்ன வருமா? நம்மளே பார்க்க தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். போ போ. வரல இங்கே வரல. இன்னும் புதுசாக ஏதாவது புது இடத்துல போகிற மாதிரியே இருக்கு. எங்கே போகிறோம் எங்கே வரணும் புரியல. நீங்களாம் வரவே இல்லையே. எக்ஸாக்டாக சந்திரமுகி அரண்மனை மாதிரி தான்டா இருக்கு. சந்திரமுகி தான் மச்சான். என்னமோ இருக்குது. எவ்வளோ பிடிச்சா இருக்கு பாருங்க இடம். ஒவ்வொரு இதுவும் இங்கெல்லாம் நம்ம வரவே இல்லை. கடவுளே, இதுமாதிரி நாங்கதா. டேய் நமக்கு இப்போ ரூட் என்ன தெரியல. நம்ம மரக்கடிக்க வைக்கிறது. இங்கே தரத்து இங்கே போய் ஏதோ ஒரு பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒன்று ஆகிட்டு. ஏன் எல்லா இடத்துலையுமே கையை வச்சிருக்கானுங்க? எல்லா ரூமே நான் பார்க்குறது. மஞ்சள் போட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வந்தாங்க. இதுதான் இதெல்லாம் வரவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுது. சத்தம் தொடர்ந்து வந்துட்டு டாய்லெட்டா அப்படிதான் போட்டு என்ன வச்சிருக்காங்க. புரிஞ்சுட்டே இருக்குது. நம்ம நினச்சி பார்த்ததை விட கன்ஃபியூசிங்காக இருக்குது. வெளியே போயிடுவோமா? இப்போ எப்படி கீழே போகிறதுக்கு இடத்துக்கு வழி கண்டுபிடிக்கணும். கீழே போகிறதுக்கு किधर है तुम? லாக்கிங் சொல்லிடுது. டேய் தனியாக இருக்காதீங்க. ஆனால் ஒன்றாவே இருங்க. வந்துட்டேன் படிக்கிறீங்க தலைவர் வெளியே போட்டுக்கிட்டு பார்த்து இறங்கி ஓடுதான் கீழே. இதான் படிக்கட்டு. இல்லை படிக்கிட்டாமா படிக்கிட்ட சவுண்ட் மட்டும் வருது. ஆனால் உருவம் எதுவும் காணும். நமக்கே தெரிஞ்சது கூட போய் பார்ப்போம். கீழே போன முடியும். இப்போ நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் நான் கார்னரில். இந்த வழி தான்டா. இப்படி போயிட்டு சுற்றி வந்துடும்.
மதி மயக்கும் ஜின். மயக்கும் ஜின்னா ஏதோ சொல்றியா அண்ணா? இந்த மாதிரி படிக்கட்டுலாம் இப்போலாம் பார்க்க முடியாது. இதான் இந்த பக்கம் தான் வருமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அந்த பக்கம் போகலாம். நல்லா தெரியும் எனக்கு. நாயெல்லாம் எருவியா குளிக்குது திடீர்னு. நான் வேறு குறைக்க ஆரம்பிக்கிறேன் சடன்லி. எங்கடா அந்த ரூமு? இதுக்குள்ளே தான் வச்சு நினைக்கிறேன். சார் இங்கே இருக்குது. அது பார்த்தாலே தெரியுமே வித்தியாசம். இங்கே இருக்குது. இரு நிமிஷம். எல்லாருமே அடைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் மெயினாக பாம்பு இந்த ரூம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஜின்னோட பாம்பு இருக்குது. படத்தை பார்த்து சொல்லுவாங்க. டேய் ஆ. இதெல்லாம் நல்லா இருக்குடா இடம். இங்கே பாரு, இந்த இடம் பாரு. ஸ்பிட் கேம் மாதிரி போகுது நான் உள்ள. எல்லாமே லாக்கராக இருக்குது. இல்லை இன்டென்ஷன்லாம் அடைச்சிருக்காங்க. ஐயோ மொத்தம் பயங்கரமாக சுற்றி இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட ஒரிஜினல் வெர்ஷன். இங்கே பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வேணாம். ஓகே, லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா? உள்ளே போகுது. உள்ளே நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த இடத்த வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். சேப்பே உள்ளே தான் துறக்குது. என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உள்ளே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துக்கு இருந்தாலே உள்ளே தான் டார்கெட் பண்ணுது. எங்க அந்த மந்திரிச்ச ரூமு? அடுத்த ரூம். ஐயோ ராகுல், அந்த ரிச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சீக்கிரம். ஓகேண்ணா. அதே மாதிரி தான் இருக்கீங்க. பாரு, இது சும்மா இது நினைக்கிறியா? இது எல்லாமே இருக்குதுல்ல. வீட்டு ஃபேஸ் ரெடியா? இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ கிட்ட வருது. ராகுலையும் ஜெகன் ரிமார்க் பண்ணானா நம்ம 2 பேர் மட்டும் பண்ணலாம். எங்களை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகே? எங்களுக்கெல்லாம் ஓகே தான். இங்கே தானே இருக்கும். வெளில சேஃபாக ஆனால் இந்த டோர் பார்த்தா அதுவும் வித்தியாசமாக வேணாம் வேற. வேணாம், கன்ஃபார்ம் ஹெவியாக நடக்கும். ஏதாச்சும் பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம். ஆனால் இந்த ரோட் ட்ரிப்பில் இன்னும் நம்ம எடுக்க வேண்டிய லொக்கேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 2 போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது. சரி எப்படியாவது அதை கட்டுப்பட்டுட்டு வா. यहाँ पे अभी हम आयतल कुर्सी बोलना चाहता हूँ. இந்த தூணுக்கு பின்னாடி இருக்க மாதிரி தூணுக்கு என்ன பண்ண நாளை காணோம்? ஃபயர் ஸ்டிக் கூட இருப்பா. எங்கடா இருக்கு? புட்டு பண்ண சொல்லுவான். தெரியலடா என்னாச்சு. இதில் தெரிலடா. என்னடா பார்க்குறீங்க? காணோம். ஐயோ, நீ அதுக்குள்ள அதை ரெடி பண்ணா? இந்த கேமராவில் தெரில மச்சான். டேய், தூணுக்கு பின்னாடி ஒன்று நின்றுக்கிட்டாங்க. இங்கே ஃபோக்கஸ் பண்ணு. அவ்வளோ பேர்
கோபால் قل هو الله احد الله الصمد لم يلد ولم يكن له كفوا احد الله لا اله الا هو الحي القيوم தெரியல மச்சான் நைட் விஷயம் ஃபோக்கஸ் பண்ண நைட் விஷயம் தான் தருவாங்க ولا يحيطون بشيء கன்ஃபார்ம் ப்ரோசஸ் பண்ணுறா நம்ப மாட்டீங்க. நான் ருக்கையா ஓதும்போது இங்கே சல்லுன்னு ஒன்று போச்சு. கிளியராக ரெக்கார்டாக இருக்குது இல்லை. சரி நான் ஓகேண்ணா. சேர்த்துல அடி சூத்துல அடி வாங்கியாச்சு. அது இழுத்துட்டு போச்சு பாரு தரன்னு பாண்ணா. இதை வச்சுட்டோம்ல, இனிமேல் இப்படி தான் நடக்கும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்த போய் ரிச்சுவல் வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல பில்டிங்கில் ஏதாவது ஜின்கள் இருந்துச்சுனாலே அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணுறது. அது காரணமாக பண்ணக்கூடிய ஜின்கள் இப்போ அது பேசுகிறதுக்கு தயாராக இருக்குது. எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. எங்கள் கீழே வெயிட் பண்ண போகிறப்போ நடந்து போகிறப்போ வரேண்ணா. பேசுகிற மனநிலைமை இருக்கான்னு தெரியல. हमारा पास बात करना आपको पसंद है क्या? எங்ககிட்ட பேச உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்க. हमारा पास बात करना आपको हमारा पास बात करना आपको पसंद है क्या? சரத்து வேணாம் சரத்து இங்கே போய் சொல்கிறேன் கேளு. இங்கே போயிடலாம். இங்கே ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் மத்தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு லா பிஇத்னி யலும் மா பைன ஐதிஹிம் மஹல் ஃபஹும் வலா யுஹிதுன பிஷைஇன் மின் இல்மிஹி. அந்தல்தி யஷ்ஃபஹு லா பிஇத்னி யலும் வலா யுஹிதுன பிஷைஇன் மின் இல்மிஹி. சரத்து வேணாம் சொல்கிறேன் கேளு. இங்கே நம்ம போயிடலாம். வேணாம், ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க். அதோட இடத்துக்குள்ள இருக்கும். வேணாம் போயிடலாம். வா சொல்கிறேன் கேளு. முக்கியமாக நீ சொல்கிறதே கேளுவா. அப்படியே இருந்தவா நம்ம உயிரை போனதான் முக்கியம். நம்ம வா. வேணாம் ஏதோ மேலே வரல டக்குன்னு இந்த ஜன்னலை வந்து எட்டி பார்த்த மாதிரி ஃபீல். அப்படியாடா? ஆமாம் இல்லை பேசிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு இருந்தால் யாரும் இங்கே அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. யாரும் இருக்காங்களா அப்புறம் நீங்கள் பேசும்போது நான் கவனிச்சேன். அப்படியே சவுண்டு கேட்குதுடா உள்ள. ஃபயர் ஷாட் சவுண்ட் தான் கேட்குது. என்னையா சொல்லலாம். சரத்து திரும்ப போனால் நமக்கு தான் பிரச்சனை. சரத்து வேற ஸ்டேட்டில் இருக்கும். அது என்ன மனநிலைமை இருக்குன்னு வேற தெரியல நமக்கு. இப்போ உனக்கு என்ன பண்ணோம்? அதான் அப்பயே பார்த்தேன். என்னன்னு புரியல எனக்கு. பக்கத்தில் இருக்கு சரத்து. பயமாகுது. நான் எல்லாம் அவ்வளோ வந்துருவாங்களா? ஆமாண்டாடி நம்ம உள்ள போய் கூட்டணும். ஏன்னா அது வேறு பிரச்சனை சொல்லுவீங்க. சவுண்ட் எங்கே கேட்கல? மேலே கேட்கல. நான் மாட்டிக்கணுமோ? இல்லை அண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எங்கே கேட்கு? நான் எங்கே இருக்கீங்க? சவுண்ட் எங்கே கேட்குண்ணா உங்களுக்கு? லாக் ஆகிடும். எப்படிக்கா பிரச்சனை ஆகிடும்.
இது மறுபடியும் வரட்டா? டேய் என்ன ஏதோ லவ்வரை பார்த்த மாதிரி கும்பிடுறதுக்கு ஜின்னியா அது? வேணா அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபு. சரத்து வேணா சரத்து போயிடலாம் சரத்து. என்னடா எல்லா பக்கமும் லாக். சவுண்ட் கிட்ட கேக்குது அது. தள்ளி விடுதா. டேய் நீங்க கார்ல இருப்பீங்க நினைச்சா உள்ள இருந்து ஓடி வரீங்க. மூக்குல ரத்தம். மூக்குல ரத்தம், காதுல பேரி. அவருக்கு ஒண்ணு பண்ண விட்டுவாங்க. காதே கேட்கலடா என்கிட்ட. ஃபர்ஸ்ட் கேமரா ஆஃப் பண்ணுவோம். பாத்தீங்களா ரத்தமா இருக்கு, எல்லாமே வீடியோ இருக்கு. எங்கடா போனீங்க? யோ எனக்கு ஏதா வருதுன்னு பாரு. வரல. ஐயோ ஆல்ரெடி ஃபைன் பையா. இது போயிடலாம். என்ன இது பயமா இருக்குது? சரியான பக்கா ரைட் இந்த கலந்துறோம். லாஸ்ட் இந்த மாதிரி நடக்கும். எதிர்ப்பு நேரத்தில் நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்து இந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆல் இந்தியா ரோட் ட்ரிப்ல எக்ஸ்ட்ரீமான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில். என்ன பிரச்சனை தெரியல முடிச்சுக்கலாம்.